राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। राधे कृष्णा। समर्थ रामदास शिष्यर्களை ஒவ்வொரு விதமா கவனிச்சு பார்க்கலாம். சிஷ்யால கவனிச்சுட்டே இருக்கணும். எப்படி ஒரு பிசினஸ் மேன் வந்து பிசினஸை கவனிச்சுட்டே இருக்கணும். வியாபாரி இல்லை அப்படின்னா அந்த வியாபாரத்துல ஒரு முன்னேற்றமும் லாபமும் இருக்காது. எப்படி ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்தை ஒழுங்கா பார்க்கணும். விதை விதைக்கிறதுல இருந்து நீர் பாசனம் பண்றதுல இருந்து நாத்து நடுறதுல இருந்து களப்பிடுங்கிறதுல இருந்து அறுவடை காலம் எல்லாம் கவனிக்கணும். ஏதானும் ஒண்ணுத்துல கோட்டை விட்டா கூட மகசூல் வராது. எல்லாம் சரியா பண்ணிட்டே இருக்கணும். ராத்திரி காவல் காக்கணும். எலியோ மற்றதோ வந்து பயிரை நாசம் பண்ணாம பார்த்துக்கணும். பூச்சி போட்டு அண்டாம பார்த்துக்கணும். இதேதான் நம்ம மனசு, நம்ம உடம்பு, நம்முடைய செயல்கள், நாம யார் கூட பழகிறோம், நம்முடைய நடவடிக்கைகள் என்ன, இது எல்லாத்தையுமே குரு கவனிக்கணும். ஒரு பக்கம் செடிக்கு நல்ல உரம் எல்லாம் போடுறோம், நல்ல மண் வளம், வேளைக்கு தண்ணீர் எல்லாம் கரெக்டா விடுறோம், நல்ல சூரிய வெளிச்சம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் சில பூச்சிலாம் வந்து அப்படி செடியை தின்ன ஆரம்பிச்சிடும், இலையெல்லாம் தின்னுடும். இது எல்லாம் சரியா இருந்தாலும் ஒரே ஒரு பூச்சி, நான் அந்த செம்பருத்தி எல்லாம் பார்த்துருக்கேன், வெள்ளை வெள்ளையா ஒன்று வந்துடும். நல்ல மண்ணா இருக்கும், நல்லா பூ பூக்கும். ஆனா அது வந்தாச்சுன்னா செடியே போயிடும். எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு விட முடியாது. அந்த வெள்ளை பூச்சி அப்படியே ஒரு எச்ச மாதிரி இருக்கும். அதை பார்த்து 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 எடுக்கணும், இல்லைன்னா செடியையே கபலீகரம் பண்ணிடும். அந்த மாதிரி துளசியில பார்த்துருக்கேன் ஒரு பச்சை சிலந்தி பூச்சி நிறைய உண்டு. அப்ப எல்லாமே நன்னா இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த மாதிரி பூச்சி பொட்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்ப வீடு சூப்பரா இருக்கு, அமக்கலமா இருக்கு, இன்டீரியர்லாம் ஜோரா இருக்கு, கூடவே நிறைய கரப்பாம்பூச்சி இருந்ததுன்னா, எலி இருந்ததுன்னா, அப்ப அந்த வீடு வாவ் சூப்பர் சொல்லுவோமா? என்ன வீடு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்படி தேவையில்லாததிலிருந்து வீட்டையோ பயிர்களையோ காப்பாற்றுகிறோமோ அதே போல தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற செயல்கள், தேவையற்ற மனிதர்களுடைய சங்கம்,
தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்திலிருந்தும் சிஷ்யால காப்பாத்தின்றே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை குருவுக்கு. அப்ப ரொம்ப பொறுமை வேணும் குருவுக்கு, ரொம்ப அக்கறை வேணும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த அக்கறைய டாமினேஷன், தன்னை ரொம்ப கட்டுப்படுத்துறா அப்படின்னா நினைச்சுக்கிறா. எப்படி ஒரு அம்மாவும் அப்பாவும் தன் குழந்தைக்கு எல்லாம் கொடுப்பா, கூடவே அதனோட நடவடிக்கைகளை கவனிப்பா. அது யார் கூட பழகிறது, என்ன பண்றது, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுட்டே இருப்பா. அது அவசியம். ஒரு நாட்டுக்கு எல்லாம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, அந்நியர்களுடைய ஊடுருவல் இல்லாமல் பார்த்துக்கணும். எல்லாமே சரியான பதத்தில் சேர்ந்தாதான் ஒரு பதார்த்தம் ஒழுங்கா வரும். உப்பு தானே, ஒரு கல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ருச்சி மாறிப்படும் இல்லை. சாதம் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா குழஞ்சி போயிடும் இல்லை. தண்ணி அரைக்குறையா வச்சா வர வரையா இருக்கும், ரொம்ப வர வரையா இருக்கும், நெருக்கரிசியா இருக்கும். கொஞ்ச நேரம் அதிகமாக வச்சிட்டோம்னா அடி பிடிச்சிடும். அப்ப எல்லாமே சரியான பக்குவம். குரு இதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளை பக்குவப்படுத்திட்டே இருப்பார், ரீசெக் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா சம்சாரிகளுக்கு ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா, கவனிக்காம விட்டோம்னா அதுவே தானாவே என்ன சொல்றது பலகீனமாயிடும். அப்பப்ப கவனிச்சுட்டே இருக்கணும். உடனே சில அம்மாக்கள் குழந்தை பின்னாடியே நெய் அந்த மாதிரி இல்லை, புரிஞ்சுக்கணும். குரு அந்த மாதிரி பண்றதில்ல. எங்கேயாவது நாம டீவியேட் ஆகிறோம் அப்படின்னா மட்டும்தான் இன்டர்ஃபியர் பண்ணுவார். இல்லைன்னா அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பா. இப்போ ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்கு பார்க்கல, அம்மா ஜாகிரதையா பார்த்துட்டு இருப்பா. இந்த பார்க்குள்ளேயே ஓடி ஆடி விளையாடுறது அம்மா ஜாலியாக ரசிப்பா. திடீர்னு இது எங்கேயாவது மேலே ஏறி குதிக்க போறது, இல்லாட்டி பார்க் வெளியில ஓடி போய் ரோட்ல கிராஸ் பண்ண போறது, இல்லாட்டி அங்க பார்க்ல யாரோ பால் வச்சு விளையாடி இருக்கு அந்த குறுக்குல போறத ஓடி அம்மா பிடிச்சிப்பா. ஏன்னு கேட்டா அப்ப அதுக்கு அடிபடும். அந்த மாதிரி குரு. சமர்த்த ராமதாசர் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேரோட இருக்கார். நம்ம ஒவ்வொருத்தருடைய வைபவத்துல பார்த்தாலே தெரியும். அதனால எக்ஸசைஸ் சொல்லிட்டே இருப்பார், நாம ஜபம் சொல்லிட்டே இருப்பார், ஒழுங்கா இருக்கணும்னு கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார். அது அவரவர்கள் பக்தி அனுபவத்துல தலையிட மாட்டார். சிவாஜி ராஜே ரொம்ப கரெக்டா இருக்கணும் இல்லையா, அவன் ராஜாவாச்சா. நீங்க எவ்வளவு உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு டிசிப்ளின் வேணும். நல்ல டிசிப்ளின் இருக்கவாதான் வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு போக முடியும். அது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், ஆர்ட்ஸா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எதுவானா இருக்கட்டும். உங்களுக்கு அந்த விஷயத்துல ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு ஒழுக்கம் இருந்தால் தான் முன்னேற்றம். யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்க அந்த வேலையை பண்ணணும். யார் கவனிக்கிறாளோ இல்லையோ நீங்க சின்சியரா இருக்கணும். இல்லை, நான் எப்பொழுதுமே கோவில்கள்ல இருக்க சிற்பங்களை பார்ப்பேன். முக்கியமா இந்த ரொம்ப ஒசரத்துல எல்லாம் சிற்பங்கள் பண்ணி வச்சிருப்பா. மொபைல்லையோ கேமராலையோ ஜூம் பண்ணி பார்ப்பேன் நான். அந்த உயரத்துல தானே இருக்கு, யாரும் தெரிய போறது அப்படின்னு இருக்காது. அதுல கூட பர்ஃபெக்ஷன் இருக்கும். திருக்குறுங்குடியெல்லாம் ஒரு 8 அடி 10 அடிக்கு மேல குட்டி குட்டி சிற்பங்கள் ஒரு அளவுக்கு இருக்கும். இன்னைக்காவது மொபைல் கேமராலாம் இருக்கு, ஜூம் பண்றோம். அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. நான் போட்டோ அப்ப போடுறேன். இன்னைக்கு என்னமா இருக்கும் திருக்குறுங்குடி, ஸ்ரீ வைகுண்டம் எல்லாம் அத்தனை நுணுக்கமா இருக்கும். அது
கிருஷ்ணன் வெண்ண திருடுறதுலாம் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த நூண்டு ஒரு ஒரு ஜான் கூட இருக்காது. அந்த நூண்டு கிருஷ்ணனுக்கு அதுக்கு கழுத்துல செயின், அதுக்கு ஒரு கோமணம், அதோட கால் நிற்கிறது, அவருடைய விரல் நகம், அவருடைய கொண்டை, அந்த கொண்டையில அப்படி தொங்குறது எல்லாம் அழகு. யானை, குதிரை. பத்மநாபருடைய கோவில்ல கோபுரத்தில் பார்த்துருக்கேன். சீதா ஸ்வயம்வரம். ஜனகர் வந்து சீதையோட கையை எடுத்து ராமனுக்கு கொடு, பையம் சீதா மஸ்த, என்ன அழகா இருக்கும். இன்னைக்கு ஒழுங்க பார்த்துட்டு இருக்கலாம். நேர்த்தி, அதுதான் ஒழுக்கம். யாரும் இல்லை, நான் வீட்டை குப்பையாச்சு யாரும் தெரிய போறது, யாரா வரா வீட்டில் நான் ஒழுங்கு பண்ணு, இது எப்படி நியாயம்? யார் வந்தாலும் வரலனாலும் என் வீடு ஒழுங்கா இருக்கணும், நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் நாமஜபம் பண்ணணும். யார் என்ன கொண்டாடினாலும் கொண்டாடலனாலும் நான் பக்தி பண்ணணும். யார் என்ன கவனிக்கிறாளோ இல்லையோ நான் பகவானை ரசிக்கணும். பூவெல்லாம் யார் பார்க்கறான்னு பார்த்து எக்ஸ்ட்ரா ஸ்மெல், யாரும் பார்க்கல போ, என்னத்துக்கு ஸ்மெல் அப்படின்னு இருக்கா. சமயத்தில் வாக்கிங்லாம் போவேன். சமயத்தில் டெய்லி வாக்கிங் போவேன். சமயத்தில் சில மரங்கள்லாம் பூத்து இருக்கும். கிராஸ் பண்ணும்போது வாசனை வரும். எங்கடா தானா திரும்புவோம். இந்த பூவோ எங்கடா என்னடா எந்த இது ஆளே இருக்க மாட்டேன் ரோட்ல. அந்த மரமெல்லாம் பூத்து அதுக்கு ஒரு வாசனை உண்டாங்கிறது அப்பதான் தெரியும். குப்படு மழை வீசுனா. ஒரு தடவை ஹிமாலயாஸ்ல ருத்ரப்பிரயாகையில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்து, மோனல்னு பேர், அந்த இடத்துக்கு பேர் மோனல் ரிசார்ட். அதுக்கு வண்டி உள்ளே போகும். உள்ளே போய் ரூம்ஸ் ஒரு 100 மீட்டர் வாசல் வரத்துக்கு. அன்றைக்கி தான் வாக்கிங் பண்ணிட்டு அந்த அந்த ஹோட்டலோட வாசலில் வர குப்புன்னு மனம். எனக்கு புரியவே இல்லை, எங்கேருந்து இவ்வளோ மனம் இப்போ ராத்திரி இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த வாசலில் ஒரு மரம் இருக்குது. அது பூத்து குலுங்கிறது, அதுலேருந்து வாசம். பிரமிச்சே போயிட்டேன். அந்த மரம் நிறைய நல்லா பார்த்துருக்கேன். அந்த போன டைம் ஏதோ குளிர் காலமாக இருக்கையோ நல்லா பூத்து மனம் வீசிச்சு. அன்பிலீவபிள். எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது. யார் பார்க்கறா, யார் கவனிக்கிறா, அதெல்லாம் இல்லை. நான் நின்னா வளர்ந்துருக்கேன். எனக்கு இப்போ பூக்கிற காலம், நின்னா பூப்பேன். என் பூக்கள் வாசம் வீசும், நின்னா வாசம் வீசும். அவ்வளோதான். ரசிக்கிறவா ரசிக்கட்டும், ரசிக்கலன்னா எனக்கு நஷ்டம் இல்லை. நான் நன்னா பூத்துட்டேன், அவ்வளோதான். இந்த இமயமலையில் குப்தகாஷி பக்கம் உக்கிமட் அங்கெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த ஊமத்தம்பூ என்னமா பூத்துருக்கும், பெருசு பெருசாக இருக்கும், அவ்வளோ அழகு. அந்த மாதிரி மரத்தாமரைன்னு ஒன்று சொல்லுவா. கொடைக்கானல்ல குறிஞ்சி ஆண்டவர் கோவிலில் பார்த்துருக்கேன். ஜம்முன்னு இருக்கும், நல்ல மனம். அவ்வளோ பெரிய மரம், அவ்வளோ பெரிய தாமரை, மரத்தாமரை, என்ன மனம். நிறைய பேருக்கு அந்த பூவை பற்றியோ செடியை பற்றியோ மரத்தை பற்றியோ தெரியாது. ஆனால் அது பூக்கிறது. இதுக்கு பேர் தான் ஒழுக்கம். இயற்கையில் ஒழுக்கம் இருக்கு. சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், காலங்களா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், மேகமா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், ஒரு ஒழுங்கு. விலங்குகள், பறவைகள், ஒரு ஒழுங்கு. மனிதர்களுக்கு அது வரணும். மனிதர்கள் கவனிச்சுட்டே இருக்கணும். சமர்த்த ராமதாசர் சிவாஜி அப்படி தயார் பண்றார். ஏன்னா ஒரு அகண்ட ஹிந்து சாம்ராஜ்யம் அவன் பேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அவன் அப்படி இருக்கணும். கூட யார் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ அவன் ஓடிண்டே இருக்கணும். நம்பிக்கை துரோகமே பண்ணாலும் அவன் ஓடிட்டு இருக்கணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் அவன் நிதானமா இருக்கணும். ரொம்ப கஷ்டம். அதுதான் பண்ணிட்டு இருக்கான். அதனால சிவாஜி ராஜே மேல ஒரு தனி மரியாதை உண்டு சமர்த்த ராமதாசர். ஏன்னா உலகத்திலே நீங்க என்ன கவனிச்சு பாருங்க, எத்தனைக்கெத்தனை நீங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கிறீங்களோ அத்தனைக்கத்தனை உங்களுக்கு மரியாதை. பொறுப்பு இருக்கிறவங்க மரியாதைங்க. பொறுப்பே இல்லைன்னா யாரும் மரியாதை தர மாட்டா. அப்படி பொறுப்பு. அதனால சிவாஜி ராஜு அப்பப்ப ஒரு செக் பண்ணி பார்த்துப்பார். இவ்வளவு எதுக்குறான்னா அந்த ஒரு பான் கொடுத்தார் அவனுக்கு பீடா. அவன் சாப்பிட்றத விட்டுட்டான். இப்ப பீடாவை கொடுக்குற சமர்த்த ராமதாசர். சிவாஜி வாங்கிட்டான். சமர்த்த ராமதாசர் பார்த்தார், வாங்கிட்டான். இவன் இப்ப அந்த வெத்தலை போடுறத விட்டுட்டான்.
அவருக்கு நன்னா தெரியும். இருந்தாலும் கொடுத்தார். அழகா வாங்கினா ஜம்முன்னு வாயில போட்டா மென்னா சாப்பிட்டுட்டான். சமர்த்த ராமதாஸ் சிரிக்கிறார். டேய் என்னது ராஜே, ஏ ராஜே என்னது, என்ன மகாராஜ் சொல்லுங்க அப்படின்னா. நீ பான் பீடாலாம் விட்டாச்ச, இது என்ன கொடுத்தோன்னு வாங்கி சாப்பிட்ற? என்ன கடைசி சாப்பிட்றியோ? அவன் சொன்னான், மஸ்தபா கொடுத்திருந்தா வேண்டான்னு சொல்லியிருப்பேன், நானா எடுத்தாலும் வேண்டான்னு வச்சிருப்பேன். கொடுத்து என் குருநாதர், அவர் எதை கொடுத்தாலும் பிரசாதம், விஷமே கொடுத்தாலும் பிரசாதம். என்ன தைரியம்! விஷமே கொடுத்தாலும் பிரசாதமோ? அவனோட பாவம் அப்படி. அவன் சொன்னான், இது பான், இது பீடா, இதை நான் விட்டுவிடேன், என் குருவுக்கு தெரியலையே, என் குருவுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கல. என் குருநாதன் கொடுத்தது பிரசாதம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த யாத்திரைக்கெல்லாம் வருவா, இந்த விரதம் எல்லாம் இருக்கேன்னுவா. நான் சொல்லுவேன், அவசியம் இல்லை, யாத்திரை இருக்கும்பொழுது வீட்டில் இருந்தால் கதை வேற. அது இமயமலை போன்ற இடங்கள்லாம் அந்த உடம்புக்கு எனர்ஜி வேணும், அதுக்கேற்ற மாதிரி ஆகாரம் பார்த்துக்கணும். விடா பிடிவாதமாக இருப்பா சில பேர். சமையல் திட்டு வாங்கிட்ட தெரிஞ்சுதானே சொல்கிறோம். சில பேர் சொல்லுவோம், இந்த இமயமலையெல்லாம் வரும்போது நம்ம திருமல்லாம் எடுத்துட்டு வாங்க போட்டுக்கணும் அப்படின்னா, ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுறதுக்கு வரும். சில பேர் ஏர்போர்ட்லேயே திட்டு வாங்கியிருக்காங்க என்கிட்ட. நான் சொல்ல, ஏதாவது தெரியுமா உனக்கு, வீட்டில் ஏசியில் எவ்வளோ வைப்பாங்க, 24 25 அப்படின்பா. நான் 14 டிகிரியே வீட்டில் வைக்கிறது இல்லை. பத்ரிநாத் கேதார்நாத்ல 1 டிகிரி இருக்கும். 1 டிகிரிக்கு என்ன கற்பனை கூட உனக்கு பண்ணி பார்க்க முடியாது. அனுபவத்தில் சொன்னா கேட்டுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி சத்தம் போடுவேன். நிறைய பேருக்கு புரியறது இல்லை. ஒரு விஷயம் சொன்னா காரணம் இல்லாம சொல்ல போறது இல்லையே. ஒருத்தரோட விரதத்தை கெடுக்கணும்னு குருவுக்கு ஆசையா? சில பேர் கண்டதையும் சமைப்பா, பார்க்கறதெல்லாம் வாங்கிப்பா, குப்பையா வீட்டில் சேரும். நிறைய பேர் நான் பர்ச்சேஸ் பண்ணவே விட மாட்டேன். என்ன அவசியம் இருக்கு, இருக்கிறது போதும் போ அப்படின்னு. சில பேர்கிட்ட சொல்லி ரிட்டையர் ஆயாச்சு, நிதானம் அப்படின்னு சொல்லுவேன். சில பேர்கிட்ட ஆரோக்கியம் நிதானம் அப்படின்னு சொல்லுவேன். குருஜியமா சொல்லல, உடம்ப பார்த்துக்கோடா, வள வலிக்கு சாப்பிடு, ஒழுங்கா தூங்கு. என் அம்மா எனக்கு எப்பயுமே சொல்றது உண்டு. உடம்ப கஷ்டப்படுறதுக்கு யாருக்கும் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அம்மா. உன் உடம்ப கஷ்டப்பட்டு உனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்வா அம்மா. அதுவே சொல்லுவா, பகவான் கொடுத்துருக்கான், பத்திரப்படுத்தி வச்சுக்கோ, என்ன உடம்பு பத்திரப்படுத்திக்கோ, உன் சக்தி உனக்கு, அதுல வேண்டிய வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை பண்ணணும். அதுக்காக உன் சக்தியை விரயம் பண்ணி நீ யாருக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவா. நிஜமா அது. குருஜியம்மா கொடுத்தாச்சுன்னா பிரசாதம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு வேற யோசனையே கிடையாது. ஏன்னா என் தகுதி தெரிஞ்சு, நான் யாருன்னு தெரிஞ்சு, எனக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்து என்னை உருவாக்குறா, என்னை சரி பண்றான்னா அப்ப அவளுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஒரு கான்பிடன்ஸ் அவளுக்கு இருக்குன்னா நமக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். இல்ல, நம்பிக்கைன்றது இருபக்கமும் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு நாணயத்தின் இருபக்கமும் உண்டு. இப்ப நாணயத்துல ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கா, இன்னொரு பக்கம் அச்சடிக்கல, செல்லா காசு. குரு நம்ம மேல நம்பிக்கை வச்சு ஒரு பக்கத்தை கொடுக்கிறாருன்னா நம்ம இன்னொரு பக்கம் நம்பிக்கை கொடுக்கணும். அப்பொழுதுதான் அந்த பணமும் அந்த தவமும் மதிப்பு கூடும். மதிப்பு கூடாது. ஒரு பக்கம் மட்டும் அச்சடித்த காசு செல்லா காசு. சமர்த்த ராமதாசனும் சத்ரபதி சிவாஜியும் அப்படி இருபக்கமும் நம்பிக்கை. அதான் 2 பேருமே ஜெயிச்சா. சமர்த்த ராமதாஸ் இறுக்கி ஆலிங்கனம் பண்ற சிவாஜி ராஜேவ. எல்லா சிஷ்யாலும் பார்த்துட்டு இருக்கா. சில சிஷ்யாலாம், என்ன குரு தெரிய வேண்டாமா, ராஜே தான் இப்பதான் தாம்பூலம் சாப்பிட வேண்டிய கொடுக்குறாரு,
என்ன வேலை இது அப்படின்னு ராஜ வாங்கிட்டான். உடனே சில விஷயம் வேண்டாம் சொல்ல வேண்டாமா, அவனுக்கு ஆசை. அப்படி சில பேர் வாங்கி சாப்பிட்ட உடனே ஆமா போ மற்ற வைராக்கியம் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, ஊருக்கு தான் உபதேசம், ராஜாவா இருக்கட்டும் குருவா இருக்கட்டுமே அப்படின்னு அவாவா புத்திக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் யோசிக்கிறார். நாங்க குரு சிஷ்யனும் தெளிவா இருக்கா. அதனால குரு அவர் உங்களுக்கு என்ன சொல்றார், உங்களை எப்படி பண்றார், உங்களை எந்த விதமா எதிர்பார்க்கிறார்ன்றத கவனம் வைங்க. குரு அடுத்தவாக எப்படி இருக்கா, அடுத்தவர்கள் குரு எப்படி நடத்துக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு அனாவசியம். சில பேர் குரு குழந்தையா பார்ப்பா, அவளும் குழந்தையா குரு கிட்ட இருப்பா, அவளுக்கு குரு மேல மரியாதை இல்லை. அதெல்லாம் குருவோட வேலை, உங்க வேலை இல்லை. புரியுறதா? சில பேர் குரு கொண்டாடுவா, அவளெல்லாம் கொண்டாடுறா, அவளுக்குலாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது, அதுவும் உங்க வேலை கிடையாது, குருவுக்கு தெரியும். புரியுறதோ? ஸோ இனி எங்கேயாவது வெத்தலை பாக்கு அப்படின்னா வந்தா குருவையை சிஷ்யனையும் நினைச்சுக்கோங்க. அதான் நேற்று கூட குரு ராஜான்னு போட்டோம் தான். நேற்று பண்ண முடியும், எனக்கு நேற்று உபன்யாசம் போயிட்டு வந்துட்டு பண்ணோம். ஆனால் கொஞ்சம் நாக்கு புண்ணு லேசா ஒரு தொந்தரவு இருந்தது. எவ்வளோ பரவாயில்ல, ஆனாலும் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு காலையில் பண்ணி போடுறேன். அதனால குரு ராஜா இந்த நதி போட்டேன் இல்லையா, குருராஜான்ற பெயர் நம்ம ராகவேந்திரர் சொல்லுவா. குருராஜன் அப்படின்னு மத்வால பேர் வைப்பா. அன்னைக்கு குருராஜான்னு டைட்டில் கொடுக்கும்போது நினைச்சேன், குருவும் ராஜாவும் போனோம்னு சொன்னா குரு ராஜா போடலாம் அப்படின்னு. ராஜகுருவும் ராஜாவும். சரியா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. श्रीराम जय राम जय जय राम. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.